அந்தர்பல்டி அடித்த எஸ்பி வேலுமணி, அதிர்ச்சியிலே சிவி சண்முகம், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கத்திலே பிளவு ஏற்படுத்திவிட்டு, அதாவது அதிமுகவிலே ஒரு பிளவை உருவாக்கி அந்த பிளவை பயன்படுத்தி எடப்பாடியை பதவியிலிருந்து இறக்கம் செய்ய வேண்டும் என ஏகப்பட்ட திட்டங்கள் என்பது போடப்பட்டது. அந்த திட்டங்கள் புறம் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியால் முறியடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு சமாதானமாக வந்துட்டாங்க. ஆனால் சிவி சண்முகம் மட்டும்தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் மிக விரைவாகவே சந்திப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் என்பது எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்தர்பல்டி அடித்து விட்டார் எஸ்பி வேலுமணி என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு கூடிய அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து விலகியது, அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்ததுதான் அந்த எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் 4 பேர் ராஜினாமா, அதே போல 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு, மீண்டும் ஒரு 4 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் எல்லாம் போடப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே அடுத்து நாம் என்ன செய்வது, எடப்பாடி பழனிசாமியிடம் போய்விடலாமா என எஸ்பி வேலுமணிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு சிவி சண்முகம் கோபமடைந்து மிகப்பெரிய ஒரு சண்டை போடக்கூடிய விதமாகத்தான் சிவி சண்முகம் பேசியிருக்கிறார். உங்களால் தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் எதிர்த்திருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்க கூடாது. ஆதரவுகளை கொடுக்க வைத்தது நீங்கள், உங்களால் தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆதரவுகளை கொடுக்காமல் எதிர்ப்பு நிலையிலே இருந்திருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி வகை சூடி இருக்க முடியும், எடப்பாடி இறக்கி விட்டிருக்க முடியும் என எஸ்பி வேலுமணியை பார்த்து சிவி சண்முகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே நமது எஸ்பி வேலுமணி அவர்கள் திடீரென அந்தர்பல்டி அடித்து, நான் என்ன செய்தேன், அனைவரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம், நீங்கள் அனைவரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம், அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னை மட்டும் என் மீது மட்டும் பழி போடுவது எந்த விதத்திலே நியாயம், அதிலையும் குறிப்பாக நீங்கள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக வராமல் இருந்திருந்தால், சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்க போவது கிடையாது. நீங்கள் தான் ஆரம்பித்து விட்டீர்கள், உங்களால் தான் அதிமுகவிலே பிளவு என்பது ஏற்பட்டு விட்டது என எஸ்பி வேலுமணிகள் அந்தர்பல்டி அடித்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நத்தம் விஸ்வநாதன் உட்பட அனைவரையும் வைத்து என ஒரு 4-5 நபர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தையும் பேசப்பட்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு சரி என்று ஒத்துழைப்பு கொடுத்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அணியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு இணைஞ்சிருக்காங்க. அப்படியே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருந்தால் என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக அவருடைய எம்எல்ஏ பதவிகள் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கும் அல்லது எம்எல்ஏ பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திலோ அல்லது புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்தது ஆதரவுகள் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.